ஸ்டார்லாம் நடித்த கிறிஸ் பிராட் இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூவில் நான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த மூவியில் ரிட்டர்ன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்காப்புல. இதில் எத்தனையோ கேரக்டர்ஸ் வரப்போதில் அதில் இவர் ஸ்டார்லாலாம் வர்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஸ்டார்லாட் இப்போதைக்கு பூமியில் தான் வந்திருக்காப்புல. எனக்கு விண்வெளி இது பயணம் வேணாம், இதுக்கப்புறம் நான் போய் என் குடும்பத்தோட, அதாவது என்னோட தாத்தாவோட நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 3லயே அவர் வந்து பூமியில் செட்டில் ஆகிருவாப்புல. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சோலோ மூவி வர வேண்டியது, அதாவது சோலோ ப்ராஜெக்ட்னு சொல்லலாம், சீரியஸாக தான் வர வேண்டியது, லெஜெண்டரி ஆஃப் ஸ்டார்லார்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜேம்ஸ் கேன் டிசி போனதுக்கப்புறம் அதை மொத்தமாக ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்டர் வச்சு அதை எடுப்பாலான்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட்டு தான். பட் இப்போதைக்கு அவருக்கு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு காமெடிக்கு ரோலுக்கு இவர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவெஞ்சர் டூம்ஸ்டே முழுக்க முழுக்க சீரியஸாக போக வேண்டியது, அதில் கொஞ்சம் ஹியூமரை தெளிக்கிறதுக்கு ஒரு சில ஆல்ஸ் வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் இருந்தால் தான் அதில் ஒரு சில ஹியூமர்ஸ்லாம் கொண்டு வருவாப்பில். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்லார்ட ரிட்டர்ன் கொண்டு வரது ஓரளவுக்கு பெட்டரான விஷயம் தான் நான் நம்புகிறேன். பட் இவரை எப்படி உள்ளே கொண்டு வர போகிறான்னு தெரியல. ஏன்னா இவர் ஆல்ரெடி பூமியில் தான் இருக்காரு. ஸோ எந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து அவரை எந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ண போகிறான்னு தெரியல. இவர் வராரா இல்லை இவரோட டீம் மொத்தமாக வருதா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா டீம் மெம்பர் எல்லாமே வந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.